Welcome everyone. So let us start our session. So last sessionல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா definition of a matrix பார்த்திருந்தோம். And then types of matrices பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமேட்டு என்ன பார்த்தோம்னா சில ஷார்ட்கட்ஸ் பார்த்திருந்தோம். And then next algebra of matrices addition and subtraction எப்படி இருக்குன்றத பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இதுவரை பார்த்திருந்தோம் சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரேஸ்னா என்ன, டிட்டர்மினன்ட்னா என்ன, இன்வர்ஸ்னா என்ன, கான்ஜுகேட் என்ன, ஓகே கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்திருந்தோம்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் அண்ட் தென் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு ஏ பவர் தீட்டா. ஏ பவர் தீட்டாங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், ஏ கான்ஜுகேட் ஹோல் டிரான்ஸ்போஸ் சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா. ஸோ சிமிலர்லி இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஃபைண்ட் பண்ணுங்கன்னு எனக்கு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா நான் என்ன ஃபைண்ட் பண்ணா போதும், என்னோட கிவன் மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்க போகுது. ட்ரேஸ் ஃபைண்ட் பண்ணணும்னாலே கண்டிப்பா அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும்ன்றத நேற்று பார்த்தாச்சு. ஸோ அதுல நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு n by n மேட்ரிக்ஸ். ஸோ அதுல நான் என்ன செய்யணும், ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏவா இருக்கும். சரிங்களா, இதுவுமே லாஸ்டா பார்த்த கான்செப்ட் தான். Then next கான்ஜுகேட் என்ன, கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு பார்த்தோம். இதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. என்னது, ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸா இருக்குன்னா என்ன. இதுக்கு முன்னாடி பார்த்தது ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். இங்க என்ன கேக்குறாங்க, ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸோட ட்ரேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி இடங்கள்ல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான். அங்க என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு என்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரிக்கு நான் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுவேன். இப்போ ஒன்னும் இல்ல, அந்த ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நான் மாடுலஸ் ஃபைண்ட் பண்ணி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சோ ட்ரேஸ் ஆஃப் ஏ பவர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட்ஸ். சரி, ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். லாஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வேற எந்த மெத்தட்ல நம்ம செய்வோம் எப்பவுமே, கிவன் வந்து ஏ மேட்ரிக்ஸ் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு நான் ஏ பவர் தீட்டான்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஏ கான்ஜுகேட் கண்டுபிடிப்பேன். சோ அதை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம். சோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு தான் என்ன ஃபைண்ட் பண்ணணும், ட்ரேஸ் ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா, ட்ரேஸ்ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், சம் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸ் தெரியும். சோ இத்தனை ஸ்டெப் பண்றதுக்கு பதிலா ப்ரீவியஸா பார்த்த ப்ராப்பர்ட்டியை நான் அப்ளை பண்ண போறேன். என்ன செய்யணும், ட்ரேஸ் ஆஃப் எனக்கு கேட்டிருக்கிறது ஏ இன்டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். சோ அதோட இப்பதான் பார்த்தோம், அதுக்கு என்ன பண்ணணும், ட்ரேஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா சிங்கிள் எவ்ரி எலிமெண்ட்டுக்கும் நான் மாடுலஸ்க்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், கரெக்ட்டுங்களா. அப்ப இங்க எனக்கு என்ன வந்திருக்கும், மாடுலஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் I ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் I த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் -1 த ஹோல் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் என்ன, மாடுலஸ் ஆஃப் 1 1 தான். I ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், நம்ம எல்லாரும் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். I ஸ்கொயரோட வேல்யூ -1. சோ அப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம், அப்போ I ஸ்கொயரோட வேல்யூனா -1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து மாடுலஸ்குள்ளதான் I இருக்கு. சோ I ஸ்கொயர் போடும் போது பிளஸ்ங்கிறது, சரிங்களா. the next one -I த ஹோல் ஸ்கொயர். சோ மாடுலஸ் தான், மாடுலஸ்குள்ள -I ஸ்கொயர் போட்டுட்டு இதுக்கு மாடுலஸ் அண்ட் தென் -1க்கு ஹோல் ஸ்கொயர். சோ இப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் I ஸ்கொயர் உள்ளுக்கு நம்ம மாத்திக்கலாம் இல்லையா. சோ அதோட வேல்யூ 1, அடுத்து பிளஸ் இங்கே அதேதான் மைனஸ் ஆஃப் -I த ஹோல் ஸ்கொயர். சோ மாடுலஸ்ல மைனஸ் வந்தாலே எனக்கு என்ன வரும், மாடுலஸ் மீன்ஸ் இஸ் a பாசிட்டிவ் வேல்யூ. சோ 1 பிளஸ் -1 த ஹோல் ஸ்கொயர் 1. சோ 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 4. சோ இதுக்கு டைரக்டா நான் இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா எவ்ரி எலிமெண்ட்டுக்கும் மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டு சம் ஃபைண்ட் பண்ணா அதுதான் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸர். தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரும் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். சோ எனக்கு தெரிஞ்ச சில மேட்ரிக்ஸ் இருக்கும், சரிங்களா. பேசிக்கா நம்மளுக்கு சில மேட்ரிக்ஸ் தெரியும். அதை தவிர நம்மளுக்கு ஸ்பெஷல் மேட்ரிக்ஸஸ்ங்கிறது டைப்ல வந்து நிறைய மேட்ரிக்ஸஸ் இருக்கு. அந்த வகையில நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன பார்த்தோம், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன, டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, அதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய மேட்ரிக்ஸஸ். சோ இப்ப பார்க்க போறது ஸ்பெஷல் மேட்ரிக்ஸஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சோ சிமெட்ரிக்னா ஒண்ணும் இல்ல, என்னோட மேட்ரிக்ஸ் இருக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ், நான் அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்றேன்.
சோ அந்த மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருந்தா, ஈக்குவல்னா என்ன அர்த்தம், ஆர்டர் சேமா இருக்கணும் அண்ட் தென் அதுல இருக்கிற ஈச் எலமெண்ட் ஈச் என்ட்ரியும் சேமா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ அதுதான் ஈக்குவல்ன்றது அர்த்தம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னோட கண்டிஷன் கண்டிப்பா நான் எடுக்கிற மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்படின்னாதான் நான் அதுக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுத முடியும். நெக்ஸ்ட் ஒன், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் என்ன இருக்கணும், சேமா இருக்கணும். ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸா இருக்கணும். சரிங்களா? ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணுவோம், A11 A12 A21 A22 இருக்குன்னா நான் இதுக்கு A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணனா என்ன கிடைக்கும், இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், 2 by 2 மேட்ரிக்ஸ். சோ அப்ப A11 இங்க இருக்க ரோ எல்லாம் காலமா சேஞ்ச் ஆகும், காலம் எல்லாம் ரோவா சேஞ்ச் ஆகுமா. சோ அப்ப என்ன கிடைச்சிருக்கு எனக்கு, இந்த என்ட்ரியில Aij ஈக்குவல் டு AJI இருந்துச்சுன்னா அதுதான் என்னோட ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். சரிங்களா? இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அப்போ Aijனா A21 ஈக்குவல் டு A12ன்றது இந்த ரெண்டு என்ட்ரியும் சேமா இருக்கணும். ஓகேயா? சோ அப்படின்னாதான் எனக்கு என்னவாகும், A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ அதனாலதான் எனக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் ஒரு எலமெண்ட்டுக்கு பார்க்கும்போது Aij ஈக்குவல் டு AJயா இருந்தா அது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்படி இல்ல நான் ஹோல் மேட்ரிக்ஸ்க்கே பாக்குறேன்னா A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் சொல்லுவோம். சரிங்களா? இப்ப ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு என் ஆர்டர் வந்து எந்த ஆர்டரா இருக்கலாம், பட் அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். சோ இங்க n by n மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். சோ நான் பர்டிகுலரா 3x3 ஏதோ எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதுல இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், I3ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சோ இதுல என்ன இருக்கு, A12 A13 A11. சோ A11க்கு Aij போட்டாலும் A11 தான். பட் ஆனா A12க்கு நான் போட்டேன்னா என்ன கிடைக்கும், A21 தான். சோ A12 A21 என்ட்ரி வந்து சேமா இருக்கணும். அப்ப எங்க இருக்கு, A12 0 A21 என்ட்ரி 0. அதே மாதிரி A13க்கு பார்த்தோம்னா A13 A31 எங்க இருக்கு, தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அந்த என்ட்ரி 0வா இருக்கு. சிமிலர்லி A23 A32க்கு ஈக்குவலா இருக்கா, ஆமா. சரிங்களா? சோ அப்போ எலமெண்ட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. சிமிலர்லி A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு Aவான்னு பாக்குறேன். ஏங்கிறது என்னோட I3ங்கிற மேட்ரிக்ஸ். அதுக்கு A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணாலும் என்னதான் கிடைக்கும் எனக்கு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணாலும் அதுவுமே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா தான் இருக்கும். சோ அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சோ ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் ஜீரோ தான் கிடைக்க போகுது. ரைட்டுங்களா? சோ அதனால 3x3 ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஆர்டர் என்ன இருக்கிற எந்த ஜீரோ மேட்ரிக்ஸுமே இதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பாத்துக்கலாம். இப்ப எனக்கு கொஸ்டின்ல சில மேட்ரிக்ஸ் கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுன்னா நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்ப என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு A and B ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கு. கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி கேட்க போறாங்கன்னா, இதோட அடிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து சிமெட்ரிக்கா. கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கும்னா A plus B ஆர் மல்டிப்ளிகேஷன் எனிதிங். சரிங்களா? A பவர் என்ன இருக்கலாம், எது வேணா கேட்டுட்டு அது வந்து எந்த மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸ்ல கேட்பாங்க. சிமெட்ரிக்கா, B ல ஸ்கியூ சிமெட்ரிக், C ல ஹெர்மிஷியன் அண்ட் தென் D ல ஸ்கியூ ஹெர்மிஷியன். சோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பார்க்க தேவையில்ல. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு A plus A and Bங்கிற ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அது சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா அடிஷன் கண்டிப்பா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். ஏபிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ். சோ அதோட அடிஷன் நான் ஃபைண்ட் பண்றேன். சோ A plus Bங்கிறதும் கண்டிப்பா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், அதோட மல்டிப்ளிகேஷன் நான் பாக்குறேன். சோ AB கண்டிப்பா சிமெட்ரிக்கா இருக்குமா, எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், நம்மளோட டெஃபினிஷன் A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். கரெக்ட்டுங்களா? இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்ப ஏங்கிறது தான் எனக்கு கிவன், ஏபிங்கிறது ஏபியை தான் நான் சிமெட்ரிக்கா இல்லையான்றது செக் பண்றேன். கரெக்டா? அப்ப A பதிலா AB போட்டா AB டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலா இருக்கான்னு பாக்கணும். அப்ப AB ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கும் எனக்கு, AB ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டு ABக்கு ஈக்குவலா வருதான்றது செக் பண்ணணும். அப்படின்னா தான் ABங்கிறது சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். சோ AB ஹோல் டிரான்ஸ்போஸ் ஃபார்முலா என்ன, B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். சோ இப்பதான் பார்த்தோம் A and Bங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிசஸ். அப்ப என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம், A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ், B ஆல்சோ a symmetric matrix, so B equal to B transpose. So இது ரெண்டு மூலமா நான் இதுல அப்ளை பண்ணனா B transpose equal to B and then A transpose equal to A. பட் ஆனா நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, AB the whole transpose AB வந்து நான் சிமெட்ரிக்னு சொல்லணும்னா AB the whole transpose போட்டா AB தான் கிடைக்கணும். கரெக்ட்டா? இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, BA கிடைச்சிருக்கு. சோ AB வேணும்னா என்ன என்ன எப்படி இருக்கணும், ஈக்குவல் டு AB தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ if
ஏபி ஈக்குவல் டு பிஏவா இருந்ததுன்னா ஏபிங்கிறது இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லிடலாம் கரெக்டா. சோ அப்போ என்ன கண்டிஷன்னா அடிஷன் வந்து சிமெட்ரிக், எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ண தேவையில்ல. பட் ஆனா ஏபியே நான் சிமெட்ரிக்னு சொல்லணும்னா இஃப் ஏபி அண்ட் தென் பிஏ ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப பாக்குறதெல்லாம். தென் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. சரி ஓகே, எப்பவுமே நான் சொல்றது அடிஷன் பார்ப்போம், மல்டிபிளிகேஷன் பார்ப்போம், அண்ட் தென் அதோட பவர் இன்ட்ரடியூஸ் பண்றோம் இல்லையா, சோ அதை பாக்குறோம். சோ இங்க பார்த்தோம்னா ஈவன் பவர்ஸா இருந்ததுன்னா அது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏ அண்ட் பி இஸ் சிமெட்ரிக், தென் ஏ ஸ்கொயர்ட் இஸ் சிமெட்ரிக். தி நெக்ஸ்ட் ஒன் ஏ பவர் என்ன ஆல்சோ. சரிங்களா, எந்த பவர் என்ல வந்து என்ன எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டிரான்ஸ்போஸோட நான் பாக்குறது ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸா இருந்தாலும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏவா இருந்தாலும் சிமெட்ரிக்கா இருக்கும். எப்போ ஏ இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும் போது எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக்கா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே, டிரான்ஸ்போஸ் நான் மல்டிபிளிகேஷன்ல சொல்லிட்டேன், அடிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, எஸ். ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்றது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் adjoint of A. So A is a symmetric matrix, then adjoint of A is also a symmetric matrix. So இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா ஏங்கிறது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா எடுத்துக்கோங்க. 1 2 2 1. ஓகே, இங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண தேவையில்ல. சோ 3. எதனால A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏவா இருக்கணும் கரெக்டா. A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும், 1 2 2 3. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். சோ இந்த மாதிரி நீங்க ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றத அந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்தாதான் நம்ம செக் பண்ண முடியும். கரெக்டுங்களா. சோ எப்பவும் போல எந்த கொஸ்டின் எடுத்தாலும் நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸ்ல நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம சாட்டிஸ்ஃபைடான்றத மக்கப் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கவுண்டர் எக்ஸாம் மூலமா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது அதை நம்ம மெமரியில கண்டிப்பா நிற்கும். சரிங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது சிமெட்ரிக்ல. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுல இருக்க டிஸ்ஜாயிண்ட் எலிமெண்ட்ஸ் நான் கவுண்ட் பண்ணணும். என்னோட கொஸ்டின் இதுதான். எனக்கு இப்போ ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல how many disjoint maximum elements இருக்குன்றது கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. சோ n into n plus 1 divided by 2ங்கிறது தான் ஃபார்முலா. பட் ஆனா இது எக்ஸாக்ட்டா இந்த வேல்யூ தான் வருமானது கிடையாது, அந்த மேட்ரிக்ஸை பொறுத்து தான் இருக்கு. என்ன சொல்றோம்னா இந்த ஃபார்முலா வந்து ஒரு அப்பர் பவுண்ட், மேக்ஸிமம் இந்த வேல்யூ தான் கிடைக்கும். சரிங்களா. இந்த ஃபார்முலால சப்போஸ் என்னோட சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கண்டிப்பா அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்குன்றது பார்த்தாச்சு n by n. சோ n-க்கு பதிலா அதை அப்ளை பண்ண வேணாம், ஆர்டர் தான். சோ அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ தான் எக்ஸாக்டா ஈக்குவலா வருமானது கிடையாது, இதை விட கம்மியாவும் வரலாம். பட் ஆனா இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, இஸ் கிரேட்டர் தன். சரிங்களா, இந்த வேல்யூ தான் கிரேட்டர் தன். சரி ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் த அப்பர் பவுண்ட். சரிங்களா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுல இருக்க அது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தா அதுல இருக்க டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ், டிஸ்டிங்க்ட் மீன்ஸ் டிஃபரெண்ட், தெரியும் இல்லையா. சோ டிஃபரெண்டா இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன, எதனாலன்னு சொல்றோம்னா புரியுதா. சிமெட்ரிக்னா A12 அண்ட் தென் A21ஓட என்ட்ரி சேமா இருக்கும், A13 A31ஓட என்ட்ரி சேமா இருக்க போகுது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், 1 2 2 எலிமெண்ட்ஸ் சொல்ல மாட்டோம், அதை ஒன்னாதான் கன்சிடர் பண்ணிருப்போம். சரிங்களா, சேமா இருக்கக்கூடாது, டிஃபரெண்ட் என்ட்ரிஸ் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அதுக்கப்புறமேட்டு சப்போஸ் எனக்கு ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டா எலிமெண்ட்ஸா இருந்ததுன்னா சரி லெஸ் தானா கூட இருக்கலாம். சரிங்களா, இதை தவிர இப்ப சப்போஸ் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நெக்ஸ்ட் எனக்கு இப்போ A12 A21 அந்த என்ட்ரி எல்லாம் தவிர ரிமைனிங் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதுல சில என்ட்ரிஸ் வந்து சேமா இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல எக்ஸாக்டா n into n plus 1 divided by 2 வராது, அதை விட லெஸ் தேன் வேல்யூ தான் என்னோட நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்ன்றத இந்த ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இங்க பாருங்களேன். இப்போ நான் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், பட் ஆல் என்ட்ரிஸ் ஒன்னா இருக்கு. சோ இதுல நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் எத்தனை, டிஸ்டிங்க்ட்னா அதுல இருக்க டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா, சோ டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் எத்தனைன்னு பாக்குறோம். சோ எல்லா என்ட்ரியுமே ஒன்னு தான் இருக்கு, சோ ஒன்னுன்றது மட்டும் தான் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட். கரெக்டா. சோ அப்போ இது வந்து எனக்கு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கா, நெக்ஸ்ட் அது செக் பண்ணணும். எதனாலன்னா அந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். கரெக்டா, A equal to A transpose ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ அந்த மாதிரி இடங்கள்ல இப்பதான் நான் ஃபார்முலா பார்த்தேன், என்ன பார்த்தேன், நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணனும்னா ஃபார்முலா n into n plus 1 divided by 2. சோ அப்போ அப்ளை பண்ணோம்னா
இங்க எனக்கு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ்ன்றது 1, பட் இது 3/3 மேட்ரிக்ஸ். 3 into 4 divided by 2, so 2 6. பட் 6ங்கிறது என்னோட மேக்ஸிமம் வேல்யூ. பட் இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் சொன்ன செகண்ட் ப்ராப்பர்ட்டி தான் ஆக்சுவலா அப்ளை ஆகுது. த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் கேன் பி லெஸ் if some entries are ஈக்குவலா இருக்கும்போது. இங்க ஆல் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவலா தான் இருக்கு சரிங்களா. அப்போ அதுவுமே இங்க அப்ளை ஆகும். அப்ளை ஆகும்போது கண்டிப்பா லெஸ் than 6 இருக்கு, இங்க 1 கிடைக்குது. பட் ஆனா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எத்தனை? சரி, இந்த டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 2 3 4, சோ 3 ரிப்பீட் ஆகுது, சோ அதை போட மாட்டோம். அண்ட் தென் 5 6 4 and then 5 4 and then 6 ரிப்பீட் ஆகுது கரெக்டா. அப்போ 7. இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எத்தனை? இதை கவுண்ட் பண்ணா 6 வருதா. சரி, ஓகே, இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். இப்போ என்னோட ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? n into n plus 1 divided by 2. சோ இங்கே அதேதான், nங்கிறது 3/3 மேட்ரிக்ஸ். சோ n plus 1 divided by 2, so equal to 6. இங்க எக்ஸாக்டா 6 கிடைச்சிருச்சு. சோ என்னோட அப்பர் பவுண்டுங்கிறது இந்த வேல்யூவா இருக்கலாம். ஓகேயா? ஆனா எக்ஸாக்டா இந்த வேல்யூ தான் கிடைக்குமான்றது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். இப்போ சிமெட்ரிக் ஃபுல்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக்னா இப்போ சிமெட்ரிக்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸ்கியூ சிமெட்ரிக் ஒன்னும் இல்ல, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்றது கிடைச்சா தான் ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகே, இதுல எந்த மாதிரி இருக்கும்? அப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது மைனஸ் ஏக்கு ஈக்குவலா கிடைக்க போகுது. சோ இந்த எக்ஸாம்பிளுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஏவை மட்டும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றத பார்க்கலாம் சரிங்களா. ஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். இருக்கிற கேசஸ்ல என்னெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும்? அப்ப ஏ ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ சாட்டிஸ்ஃபை பண்ற ப்ராப்பர்ட்டி தான் என்னது ஸ்கியூ சிமெட்ரிக்ன்றது. சோ இதுல பார்த்தோம்னா ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்றேன் இல்லையா, அது கண்டிப்பா ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நான் பவர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அந்த பவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது A is a skew symmetric, but ஆனா A power n is symmetric. எப்போ n வந்து ஒரு பவர் வந்து ஈவன் நம்பரா இருக்கும்போது. A is skew symmetric, then A power n is skew symmetric. If n is odd நம்பரா இருக்குமா. ஓகேயா? நான் இந்த ரெண்டு கேஸ்லயுமே நான் எடுக்கிறது ஏங்கிறது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். அப்படி இருக்கும்போது என்னோட பவர் இன்ட்ரோடியூஸ் பண்றது அந்த எண்ணுங்கிற ஆர்டரை பொறுத்து தான் இருக்கு. என்ன வந்து ஒரு ஈவன் ஆர்டரா இருந்துச்சுன்னா அது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் என்னங்கிறது எனக்கு ஒரு ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா எனக்கு அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்ப நானு இதுவரை ஏ மட்டும் தான் ஸ்கியூ சிமெட்ரிக் சொன்னேன் கரெக்டா. இப்ப நான் பிங்கிற ஒண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், பி டிரான்ஸ்போஸ் ஏ அப்படிங்கிறது. இங்க பிக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, சிமெட்ரிக்காவோ ஸ்கியூ சிமெட்ரிக்காவோ இருக்கணும் கிடையாது. அது எனி மேட்ரிக்ஸா இருக்கலாம். பட் ஆனா ஏ வந்து கண்டிப்பா ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கும் சரிங்களா. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக், பட் பிங்கிறது ஃபார் எனி மேட்ரிக்ஸ் பி. அந்த கண்டிஷன்ல பி டிரான்ஸ்போஸ் ஏபிங்கிறது கண்டிப்பா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அடிஷன் சப்ராக்ஷன் பார்க்க போறோம். இந்த கேஸ்ல நம்ம இதுல இருந்து என்ன இதுவரை என்ன பார்த்தோம்? ஏவை மட்டும் தான் சொல்லியிருந்தோம். ஃபோர்த் கேஸ்ல இருந்து ஏ அண்ட் பி ரெண்டுமே ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கு. சோ அப்ப என்னென்ன பண்ணிருப்போம்? இப்பதான் நம்மளோட கான்செப்ட்ல வர போறோம். ஏ பிளஸ் பி addition is also skew symmetric, and then a minus b இருக்கு இல்லையா, அதுவுமே skew symmetric தான் இருக்கும். இங்கேயும் அதேதான். ab வந்து சிமெட்ரிக்ல என்ன சொன்னோம்? ab is symmetric if ab equal to ba வா இருக்கும்னு சொன்னோமா. இங்க ab is skew symmetric எந்த கேஸ்ல வரும்னா, இதுக்கு நீங்க அப்ப நான் ப்ரூஃப் கொடுத்தேன்ல, அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணி பாருங்க. so ab is skew symmetric if ab equal to minus ba வா இருந்தா. சரிங்களா. இந்த கண்டிஷனை கண்டிப்பா இருக்கணும். இந்த கண்டிஷன் கொடுக்கலனா AB is not skew symmetric தான் வந்திருக்கு. ஓகேயா. the next one, இப்போ A ஸ்கொயர்ட வந்து சிமெட்ரிக்னு சொல்லிருந்தோமா. ஓகே, அந்த கேசஸ்ல if either A is symmetric or A is skew symmetric.
ஓகே, இப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இங்க ஆக்சுவலா ஏங்கிறது எனக்கு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும் போது நான் இங்க என்ன சொன்னேன், ஆடு என்ன வந்து ஈவனா இருந்தா ஏ பவர் என்ன சிமெட்ரிக் சொன்னோமா, அதேதான் இங்க. இப்ப ஏ ஸ்கொயர்ட வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்பர்ட்டி சிமெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் சிமெட்ரிக் ஏ சிமெட்ரிக்னு பார்த்தோமா. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ இங்க இருக்கிற கண்டிஷனோட நான் சாட்டிஸ்ஃபை பண்ண போறேன், பாக்குறேன், செக் பண்றேன். இப்ப ஏ வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கும் போது என்ன வந்து ஈவனா இருந்தா அது சிமெட்ரிக்னு பார்த்தோம் கரெக்டா. அந்த கேஸ்ல தான் சொல்றோம். இப்ப ஏ ஸ்கொயர் சிமெட்ரிக்கா இருந்தா இஃப் எய்தர் ஏ, சப்போஸ் ஏ வந்து சிமெட்ரிக்கா இருந்தா ஏ ஸ்கொயர் சிமெட்ரிக், ஏ வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தா ஏ ஸ்கொயர் சிமெட்ரிக். இது புரியுதா? இந்த கேஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ப்ராப்பர்ட்டில சிமெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏ ஸ்கொயர் ஏ அண்ட் டி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும் போது ஏ ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லிருந்தோம் கரெக்ட்டுங்களா. இப்ப பார்த்த கேசஸ்ல இப்ப என்ன பார்த்தோம், லாஸ்டா பார்த்ததுல ஏ ஸ்கொயர் இஸ் சிமெட்ரிக் தான் பார்த்தோம். இந்த கேஸ்ல ஏ இஸ் கியூ சிமெட்ரிக்கா இருக்கும் போது கரெக்டா. அப்ப ஏ ஸ்கொயர் ரெண்டு கேஸ்லயுமே ஏ ஸ்கொயர் வந்து சிமெட்ரிக்கா தான் இருக்கு. எப்பப்போ இஃப் எய்தர் ஏ இஸ் சிமெட்ரிக்கா இருக்கலாம் ஆர் ஏ இஸ் கியூ சிமெட்ரிக் கேஸா இருக்கலாம். சரிங்களா. சோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன். சோ அவ்வளவுதான். அடுத்து டிரான்ஸ்போஸ் மட்டும் ஒன்னே ஒண்ணு பாத்திரலாம். டிரான்ஸ்போஸோட நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் கியூ சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகேங்களா. இதுக்கும் அதே மாதிரிதான் கியூ சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. சின்னதுன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். நீங்களா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க 2 இருக்குன்னா -2 1. ஓகே, இதுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு மைனஸ் ஏக்கு ஈக்குவலா இருக்கான்றத பார்த்துட்டு, சோ அப்படி இருக்க கேசஸா இருந்தா அது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக். அப்படி எடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றத கண்டிப்பா செக் பண்ணணும். நோட்ஸ் எடுக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு 2 எக்ஸாம்பிள் ஆவது எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். சோ ஒன்னும் இல்ல, இப்போ எனக்கு ஒரு n by n மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ அந்த எண் இருக்கு இல்லையா, அந்த எண் வந்து ஒரு ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா ஆட் ஆர்டர், அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஆட் ஆர்டர். சோ ஆட் ஆர்டர்னா 3x3, 5x5, ஓகே 7x7 அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல எனக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ஏ மேட்ரிக்ஸ் கண்டிப்பா என்னவா இருக்கணும், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கணும். சரிங்களா. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி தான் அது. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல ஆர்டர் வந்து ஆட் ஆர்டரா இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த எய்கன் வேல்யூ மஸ்ட் பி ஜீரோவா இருக்கும். இப்ப 3x3 மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நீங்க இப்போ எய்கன் வேல்யூஸ் கான்செப்ட்குள்ள போகும்போது உங்களுக்கு கொஸ்டின் என்ன மாதிரி இருக்கும், எய்கன் வேல்யூஸ் ஃபைண்ட் தி எய்கன் வேல்யூஸ் கேட்பாங்க கரெக்டா. சோ அந்த கேஸ்ல அப்படி இல்லைன்னா ட்ரேஸ் ஃபைண்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், சம் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸ், சம் ஆஃப் த எய்கன் வேல்யூஸ் போடுவோம். டிட்டர்மினன்ட்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த எய்கன் வேல்யூஸ் கரெக்டா. சோ இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ண சொன்னாலும் எனக்கு பேசிக் என்ன தேவை, எய்கன் வேல்யூஸ் என்னன்றது தேவை கரெக்ட்டுங்களா. சோ எந்த கான்செப்ட் போனாலும் நான் மேட்ரிக்ஸ சால்வ் பண்றதுக்கு ஒன்னு ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா என்ன செய்வேன், எய்கன் வேல்யூஸ் எய்கன் வெக்டர்ஸ் ஃபைண்ட் பண்றது மூலமா தான் நான் போக முடியும். அப்படி பார்க்கணும்னா எனக்கு கண்டிப்பா அந்த 3 கேரக்டரிஸ்டிக் எய்கன் வேல்யூஸ் என்னன்றது தெரியணும் கரெக்டா. அப்படி பாக்குறதுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எனக்கு ஆட் ஆர்டரா இருக்கிற ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல எய்கன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா ஒன் ஆஃப் த எய்கன் வேல்யூ கண்டிப்பா ஜீரோவா இருக்கும். ரிமைனிங் ரெண்டையும் நீங்க இத ஃபைண்ட் பண்றது மூலமா ட்ரேஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் இருக்கு இல்லையா, அது மூலமா இது ரெண்டையும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல வேற என்னென்ன ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு அந்த 3x3க்கு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்டா என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் ஜீரோங்கிறது ஒன் ஆஃப் த எய்கன் வேல்யூன்றது. ஓகேயா. சோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கு. இது ஒண்ணும் இல்ல, அதோட ப்ராப்பர்ட்டி தான் இல்லையா. ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவா இருக்கும். தென் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல ரேங்க் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்கும். சோ ரேங்க்ங்கிறது ஃபைண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எதுவும் வேரியபிள்ஸ் வருமா, கிடையாது. கண்டிப்பா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ தான் வரப்போகுது கரெக்டா, நம்பர்ஸ் தான் வரப்போகுது. அந்த நம்பர் எப்படி இருக்கும்னா கண்டிப்பா எனக்கு ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஓகேங்களா. சோ எனக்கு ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொஸ்டினை நீங்க பார்த்த உடனே அது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்ன்றத பாத்துட்டீங்கன்னா அதோட ரேங்க் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ஈவன் நம்பர்ன்றத பாத்துக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இதை நான் பாக்குறேன் ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேயா இருக்கு கரெக்டா. இல்லைன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஏவா இருக்கான்னு பாருங்க. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா இது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சோ இதோட ரேங்க் ஃபைண்ட் பண்ணுங்கன்றத என்னோட கொஸ்டினா இருக்கு.
அப்ப நான் என்ன செய்யலாம்? எனக்கு என்ன தெரியும்? ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல ரேங்க்ங்கிறது ஈவன் நம்பரா தான் இருக்கும். சோ இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அப்ப ரேங்க் என்னவா இருக்க சான்ஸ் இருக்கு? 3யா இருக்கலாம், இல்ல 3ய விட கம்மியா இருக்கலாம். கரெக்டா? 0வா இருக்கலாம், 1, 2, 3யா இருக்கலாம். பட் 0ங்கிறது எதுக்கு வரும்? 0 மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும்தான் ரேங்க் வந்து 0வா கிடைக்கும். அப்போ எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குங்க? 1, 2, 3ங்கிற பாசிபிலிட்டி தான் இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? இங்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல ரேங்க்ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ 1, 3 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இப்ப 2ங்கிறது தான் இங்க ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? இது இல்ல. இப்ப நம்ம எப்பவுமே ரேங்க் ஃபைண்ட் பண்ண என்ன செஞ்சிருப்போம்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் அந்த கான்செப்ட் எல்லாமே. பட் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். என்ன பண்ணுவோம்? ரோ எக்கலான் ஃபார்ம் போடுவோமா? என்ன பண்ணுவேன் நானு? R2 R2 R3 ஆறு காலம்ல வந்து மிக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவேன். பண்ணிட்டு நான் என்ன செய்வேன்? ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வருதான்றத வர செக் பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ் ஆஃப் காலம்ஸ் வர நான் செக் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா ரேங்க்ன்றது கூட 2 கிடைக்குது. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் வேஸ்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா டைரக்டா போடலாம். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் சிமிலர் ஒரு ஃபெமிலியரான ரிசல்ட் தான். என்ன கொடுத்திருக்காங்க? Every square matrix can be uniquely expressed as the sum of symmetric or skew symmetric matrix ன்றதா. சோ ஒண்ணும் இல்ல. இப்போ எனக்கு எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும் அதை நான் எப்படி எழுதலாம்? சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுதலாம். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது என்னது? ஸ்கியூ சிமெட்ரிக். சோ அப்ப இதுதான் என்னது? என்னோட ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சோ எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ வந்து எதுவா வேணா இருக்கலாம், பட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கணும். சோ அந்த கேசஸ்ல என்னவா இருக்கும்னா சம் ஆஃப் தி சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தியரி எனக்கு புரியல, பட் ஆனா எக்ஸாம்பிள் மூலமா எனக்கு புரியுதுன்னா டெஃபினட்டா எக்ஸாம்பிள மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. சோ இங்க எனக்கு என்ன இருக்கு? ஏங்கிறது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். சரி, ஓகே. இதுல நான் என்ன ஃபைண்ட் பண்றேன்னா, நான் இங்க சொன்னேன் இல்லையா இந்த ரிசல்ட் அப்படியே அப்ளை பண்ணி பாக்குறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடி a plus a transpose divided by 2 போடும்போது எனக்கு அது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா கிடைக்குது. ஓகேங்களா? அதே இது a minus a transpose divided by 2 போடும்போது எனக்கு ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா கிடைக்குது. இதோட ஆன்சர்ல இருந்து பார்த்தா தெரியும். சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகேயா? சோ அப்ப இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு ஃபைனலா கிடைக்கிற மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கு? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒண்ணும் இல்ல, அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் வேற எதுவுமே கொடுக்கல. இந்த வேல்யூ எல்லாம் ஈக்குவலா இருக்கணும், ரோ ஈக்குவலா இருக்கணும், காலம் ஈக்குவலா இருக்கணும், டயகனல் ஈக்குவலா இருக்கணும், எந்த கண்டிஷனுமே கிடையாது. பட் ஆனால் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஓகேயா? தி நெக்ஸ்ட் ஒன். சோ அதேதான் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ நான் எப்படி ஸ்பிளிட் பண்றேன்னா, ஒரு சிமெட்ரிக் அண்ட் தென் ஸ்கியூ சிமெட்ரிக்கா ஸ்பிளிட் பண்ணிட்டு அத சம் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கின்றதா கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சோ இத பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹெர்மிஷியன். ஹெர்மிஷியன் ஒண்ணும் இல்ல, ஹெர்மிஷியனுக்கு அனதர் நேம் வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட்னு சொல்லுவோம். சோ இங்க நம்ம இதுவரை பார்த்தது சிமெட்ரிக் என்ன சொன்னோம்? ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஏக்கு ஈக்குவலா சொன்னோம். கரெக்டா? ஸ்கியூ சிமெட்ரிக்ல என்ன சொன்னோம்? ஏ டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் ஏக்கு ஈக்குவலா இருக்கும்ன்றது சொல்லிடணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒண்ணும் இல்ல, கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ், வேற எதுவுமே கிடையாது. ஏ கான்ஜுகேட் ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டு ஏக்கு ஈக்குவலா இருந்தா அதுதான் ஹெர்மிஷியன் ஆர் செல்ஃப் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஹெர்மிஷியனா செக் பண்ணணும். அப்ப என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? A ஈக்குவல் டு A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். கரெக்ட்டுங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இங்க A இருக்கு, ஃபர்ஸ்ட் நான் A கான்ஜுகேட் போடுவேன். சோ நம்ம ஆல்ரெடி சொன்னது ரியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கான்ஜுகேட் வந்து சிமிலர் தான். நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரிக்ஸ் தான் கான்ஜுகேட்ன்றதை அப்ளை பண்ணுவோம். சோ 1 பிளஸ் ஐனா அதோட கான்ஜுகேட் 1 மைனஸ் ஐ, 1 மைனஸ் ஐனா அதோட கான்ஜுகேட் 1 பிளஸ் ஐ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன செய்யணும்? கான்ஜுகேட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் எடுத்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ரோஸ் எல்லாம் காலம்ஸ் அண்ட் தென் காலம் ரோஸா மாறிடுமா? ஓகே, இதுல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இப்போ A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு இது ஏக்கு ஈக்குவலான்னு பார்க்கணும். ஏக்கு ஈக்குவலா இருந்தாதான் நான் என்ன செய்ய முடியும்? இது ஹெர்மிஷியன் சொல்ல முடியும். எல்லா என்ட்ரி ஈக்குவலா இருக்கா? ஆர்டர் சேமா இருக்கு அண்ட் தென் எவ்ரி எலமெண்ட்டும் சேமா இருக்கு. அப்போ இது கண்டிப்பா ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருக்கு.
ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம இங்க ரிட்டனா எழுதுனதா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கு. இது அப்போ கண்டிப்பா ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். இதே மாதிரி நீங்களே வேற எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. நான் எந்த மாதிரி எடுத்தா 2x2லயே போடுங்க. பட் ஆனா ஹெர்மிஷியன் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நோட்ஸ் எடுக்கும்போது பக்கத்திலேயே 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுக்கலாம். The next one இங்கே அதேதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். A and B ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா A plus B is a Hermitian matrix. பட் மல்டிப்ளிகேஷன்ல பார்க்கும்போது AB is not ஹெர்மிஷியனா இருக்கும். சோ எக்ஸாம்பிள் கொடுக்கறது மூலமா செக் பண்ணுங்க. AB plus B எடுக்கிறேன். சோ அதுவும் ஹெர்மிஷியன். And then B power theta AB. So B power thetaங்கிறது என்ன சொல்லுவோம்? B conjugate transpose. into AB போடும்போது ஹெர்மிஷியனா இருக்கு. And then A conjugate A into A power theta into A plus F power theta. இது எல்லாமே ஹெர்மிஷியனா இருக்கு. நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது ஸ்கியூ ஹெர்மிஷியன். சோ ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். எப்படி சிமெட்ரிக் டு ஸ்கியூ சிமெட்ரிக் போடும்போது நெகட்டிவ் சைன் ஒண்ணுதான் மாறும், கரெக்டா? A transpose equal to A transpose equal to minus A னா ஸ்கியூ சிமெட்ரிக். அதே இது ஹெர்மிஷியனுக்கும் ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? A conjugate transpose equal to A வா இருந்துச்சுன்னா ஹெர்மிஷியன், A conjugate transpose equal to minus A வா இருந்துச்சுன்னா ஸ்கியூ ஹெர்மிஷியன். இங்கேயும் நான் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். சோ இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்றாங்கிறத செக் பண்ணி பார்த்தா போதும். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்ப என்னென்னவா இருந்திருக்கும்? A and then B, சரிங்களா? A வந்து ஒரு ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கு அப்படின்னா I இருக்கு இல்லையா, அதோட காம்ப்ளெக்ஸ் நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது அது கண்டிப்பா ஹெர்மிஷியனா இருக்கும். சோ சிமிலர் தான். இதே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அங்க மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்ப ஏங்கிறது ஒரு ஹெர்மிஷியனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருக்கு. சோ ஐங்கிறது ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இங்க என்ன பார்த்தப்போ ஏங்கிறது ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கும்போது ஐஏ வந்து ஹெர்மிஷியனா இருக்கும். அது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. த நெக்ஸ்ட் ஒன் A இஸ் a ஸ்கியூ ஹெர்மிஷியன். தென் A கான்ஜுகேட் இருக்கு இல்லையா, அதுவுமே ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கு. நெக்ஸ்ட் A plus B யும் ஸ்கியூ ஹெர்மிஷியன் தான். அண்ட் தென் AB minus BA ஸ்கியூ ஹெர்மிஷியன். ஓகேங்களா? இந்த கேஸ்ல A and B வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். சோ அதை செக் பண்ணிக்கோங்க. இங்க ஹெர்மிஷியன் இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். என்னது? A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A வா இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி A and B எடுத்துக்கோங்க. சோ எடுத்துட்டு AB minus BAங்கிறது எதனால ஹெர்மிஷியன் வரல, எதனால அது ஸ்கியூ ஹெர்மிஷியனா வருதுன்றத செக் பண்ணணும். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, மேக்ஸிமம் இவ்வளவுதான். இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, diagonal elements of a Hermitian matrix are all real. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிசல்ட் தானே. diagonal elements எல்லாமே ஹெர்மிஷியன்ல ரியல் நம்பர்ஸா இருக்கும். பட் இங்க ஸ்கியூ ஹெர்மிஷியன்ல diagonal elements எல்லாமே பியூர்லி இமேஜினரி ஆர் ஜீரோவா இருக்கும். ஓகேயா? diagonal elements of a Hermitian matrix are all real, and then skew Hermitian diagonal elements are purely imaginary or zero வா இருக்கும். The next one நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் பார்த்தோம்ல. எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா எழுத முடியும்னு பார்த்தோம். இதே கான்செப்டை நான் ஹெர்மிஷியன் ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கு அப்ளை பண்ணாலும் இங்க கரெக்டா தான் இருக்கு. Every square matrix can be uniquely expressed as the sum of Hermitian and skew Hermitian matrix. இந்த क्वेश्चनல பாருங்களேன், இதுக்கும் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்கணும். இது வந்து ஒரு ஹெர்மிஷியனா இருக்கும், இது ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கும். சோ இதோட சம்ங்கிறது என்னோட ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஏங்கிறது எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேயா? சோ ஹெர்மிஷியன் ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கிற மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து ஆட் பண்ணும்போது என்னோட ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கு. தேங்க்யூ.